இப்போ இங்கே என்னென்ன மேட்சஸ்லாம் நடக்கும் அது நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்டர்நேஷனல் மேட்சஸ் நடக்குமா அப்படின்னா நடப்பதற்கான எல்லா விஷயங்களையும் தயார் பண்ணி வச்சுட்டாங்க. பட் நடக்குமா அப்படின்னா சொல்கிறேன். ஐபிஎல் சொல்கிறேன். பட் எதெல்லாம் நடக்கும் ரீசெண்டாக டக்குன்னு உடனடியாக அப்படின்னா டொமஸ்டிக் மேட்சஸ், கிளப் மேட்சஸ், லீக் மேட்சஸ், இந்த டிவிஷன் இது எல்லாமே வந்து ஈஸியாக நீங்கள் லோக்கல் மேட்சஸ், டொமஸ்டிக் மேட்சஸ்லாம் நடத்தலாம். இப்போவே ரெடியாக இருக்குது அந்த கிரவுண்டு எல்லா வகையிலையுமே. அப்போ அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னா இந்த கிரவுண்டு ஒரு சேப்பாகுக்கு போட்டியாக வருமா, ஐபிஎல்லாம் வருமா அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிஎன்பிஎல்ல என்ட்ரி ஆகும். இந்த டொமஸ்டிக் மேட்சஸ் இந்த இந்த கிளப் மேட்சஸ்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎல் இவங்களுடைய டார்கெட்டாக இருக்கும். அப்போ டிஎன்பிஎலுக்கு ஏற்கனவே சேலமில் திருநெல்வேலிலாம் இருக்கக்கூடிய கிரவுண்டுகளை தாண்டி இது அதை விட பெரிய கிரவுண்டாக இப்போ வந்துருச்சு. ஒரு ஸ்டேடியம் இது ரீசெண்டாக. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு ஓப்பன் ஏரியாவில் ஒரு கிரவுண்டு மாதிரி அமைச்சிருக்காங்க. பட் இது ஸ்டேடியம். 20,000 பேர் உட்காரக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்டேடியம். அப்போ இதில் ஃபேஸ் 1 பார்த்தீங்கன்னா 7,300 பேர் உட்காருவதற்கான இடம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. அப்போ அது ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 போய் 20,000 இவங்க கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அப்போ டிஎன்பிஎலுக்கு வரப்போகிற நெக்ஸ்ட் சீசனில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்க வந்து அகாமடேட் பண்ண முடியும் ஆடியன்ஸை. 10,000 ஆடியன்ஸ் அப்படிங்கிறதே வந்து சூப்பரான ஒரு விஷயமா இருக்கும் இல்லையா ஒரு டிஎன்பிஎல் உட்காரச்சு பார்க்குறதுக்கு.